மக்களே பாருங்க, 40 நாள் வகுப்புல வாழ்வியல் வகுப்புன்னு சொன்னா, வாழ்வியல் வகுப்புல தொழில் கற்பிக்கிறாங்க. என்ன தொழில்னா மசாஜ் தொழில். காலம் எப்படி உருவுறது, ஆளை எப்படி உருவுறது, சரிப்பா இதெல்லாம் ஏன் பண்றீங்கன்னு கேட்டா, ஒரு குருவை நம்ம பிடிச்ச உருவுனாக்கா கடவுள் சீக்கிரமா தெரிஞ்சுக்கலாம்னு சொல்றாங்க. அப்படியா? அப்படின்னு பார்த்தா கடவுள் யாருக்கு முதல்ல தெரிஞ்சிருக்கணும்? அவங்க பொண்டாடி தான் தெரிஞ்சிருக்கணும். அவங்க பொண்டாடி தெரிஞ்சுதா? தெரியல. ஏன்னா இவளுக்கே தெரியாது. முட்டாள் பசங்களாவே இருக்காருக்கிறா, திருந்துகிறா. மக்களே இங்க பாருங்க, 40 நாள் கிளாஸ்ல அவர் என்ன சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு, இவங்க என்ன கத்துக்கிட்டு இருக்காங்கன்னு பாருங்க. எப்படி மசாஜ் பண்றது அப்படின்னு கத்துட்டு இருக்காரு. இது ஒரு தொழில் கத்து கொடுத்துட்டு இருக்காரு. மசாஜ் எப்படி பண்ணணும், எப்படி காலை உருவணும், எப்படி உடம்பு பிடிக்கணும். அது ஆமணி தான் பிடிக்கக்கூடாது, பொம்பளைக்கு மட்டும்தான் பிடிக்கணும். ஏன் பிடிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு குரு, இவர் ரொம்ப குரு, மிகப்பெரிய குரு, மலட்டு பூமியில மலர்ந்தவர். ஓகேவா? இவரை விசேஷமானவர். இவரை தொடும்போது அவங்களுக்கு ஞானம் சீக்கிரமா பிறந்துடும். இந்த முட்டா பசங்க போற 40 நாளுக்கு முட்டா பசங்க 3 லட்சம் 5 லட்சம் காசு கொடுத்துட்டு போற முட்டா பசங்களுக்கு அறிவு கிடையாது. ஏன் அப்படின்னா, முதல்ல ஒரு கேள்வி வந்திருக்கணும். ஏன்டா உன்னை தொட்டா, உன்னை உரசுனாக்கா கடவுள் தெரியும் அப்படின்னா, உன் பொண்டாட்டிக்கும் உன் பிள்ளைக்கும் தானே கடவுள் தெரிஞ்சிருக்கணும் ஒரு கேள்வி கேட்க மாட்டாங்க. அதை தெரியாம இந்த லூசு பசங்க அங்கே போய் காசை கொடுத்து ஒரு பெரிய இதுன்னு நினச்சினுக்கிறாரு. அவனுக்கு கொஞ்ச நாள்ல சொரி சொரம் சாவ போறா. அதை தெரியாம இந்த லூசுன்னு காசை குட்டி ஏமாத்திட்டு